தீவிர புயலாக மாறியுள்ள மோந்தா தற்போது எங்கு உள்ளது, எப்போது கரையை கடக்கும், இதனால் மழைக்கான வாய்ப்புகள் என்ன என்பவை உள்ளிட்ட விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் கார்கே. வணக்கம் கார்கே, ஓவர் டு யூ. தீவிர புயலாக மாறி இருக்கிறது மோந்தா. இன்னும் ஒரு படி மேலே போனால் அதி தீவிர புயல் அப்படின்றது சூப்பர் சைக்ளோன் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் ஏற்பட்டது அப்படின்னா பேரழிவு ஏற்படும். ஒடிசாவில் அப்பேற்பட்ட தாக்குதல்கள் நடந்தது அப்படின்றது வரலாறு. சரி, இப்போ அதுக்கு ஒரு ஸ்டெப் கம்மியாக இந்த புயல் இருக்கிறது. ஆனால் காற்றினுடைய வேகம் அப்படின்றது 110 மேக்சிமம் அப்படின்றாங்க. இப்போ இந்த புயல் எங்கே இருக்குது பார்த்துடலாம். இப்போது நான் பார்க்கக்கூடிய இந்த சக்கரம் சுழன்று கொண்டிருப்பது வங்கக்கடலில் சென்னைக்கு நேராக நேற்றைய தினம் இருந்தது. மெல்ல மெல்ல மேலே ஏறி இப்போது வடமேற்காக நகர்ந்து எங்கே போயிட்டு இருக்கு அப்படின்னா காக்கிநாடாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஸோ இப்போதைக்கு எவ்வளவு தூரத்தில் இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம். புயல் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா சென்னையிலிருந்து அது விலகி சென்று விட்டதால சென்னைக்கான பாதிப்புகள் நீங்கி விட்டது. ஆனால் மழை தொடரும். காக்கிநாடா கரையை கடக்கக்கூடிய காக்கிநாடாவுக்கும் புயலுக்கும் இடையில பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 180 200 கிலோமீட்டர் அளவுக்காக இந்த தூரம் அப்படின்றது இருக்கிறது. நம்மை விட்டு எவ்வளவு தூரம் விலகி சென்றிருக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, கிட்டத்தட்ட 313 கிலோமீட்டர் நம்மை விட்டு விலகி சென்று விட்டது. நேற்று இங்கே இருந்தது அப்படியே மெல்ல மெல்ல மேல் நோக்கி, அதாவது வட மேற்காக நகர்ந்திருக்கிறது. ஸோ வடமேற்காக நகர்ந்து மேலே சென்றிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த புயலால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். காற்று பாதிப்பு மெயினாக, ஏன்னா கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் அளவுக்கான வன் காற்று இப்போது கரைப்பகுதிகளில் வீச தொடங்கும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த புயல் கரையை கடக்கின்ற போது எப்போ கரையை கடக்கும்? இன்று இரவு கரையை கடக்கும். 9 மணிக்கு மேலே, அதுக்கப்புறம் நள்ளிரவு அதிகாலை எப்போ வேணால் கரையை கடக்கலாம். 13 கிலோமீட்டர் 14 கிலோமீட்டர் போகிற இந்த புயல் அப்படியே கொஞ்சம் பிரேக் பிடிச்சி ஒரு 8 கிலோமீட்டர் குறைஞ்சிச்சுன்னா இந்த நேரம் இன்னும் எக்ஸ்ட்ராவாக மாறும். ஸோ அப்படி பார்க்குறப்போ 9 மணிக்கு புயலுடைய கண் பகுதி தொடுவதாக காட்டுகிறது. அதாவது காக்கிநாடாக்கு கீழே மசூலிப்பட்டினத்திற்கு மேலே அப்படின்ற மாதிரி காட்டுகிறது. அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 70-80 உள்ளெல்லாம் பாருங்கள் 100 கிலோமீட்டர் அளவுக்கான காற்று வீசும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இது கரையை கடந்த பிறகு, அதாவது நள்ளிரவு எடுத்துக்கோங்க. நள்ளிரவு அவர் காக்கிநாடாக்கு உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு அதிகாலையில் தான் உள்ளே வருகிறது. ஸோ இன்றைய இரவு 2 மாநிலங்களுக்கு தீவிரமான ஒரு இரவாக இருக்க போகிறது. ஆந்திரா, அதே போல் தெலுங்கானாவில் அதனுடைய மழை பாதிப்புகள் இருக்கும். ஒடிசா, இந்த 2 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் முழுவதுமாக 2 மாநிலங்களுக்குமே விடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. நாளைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் உள்ளே போயிட்டாருன்னா இந்த பகுதிகளில் காற்று மட்டுமே இருக்கும். என்ன பாதிப்பு அப்படின்றது நாளைக்கு தான் பார்க்கணும். சரி, இப்போ நம்ம மழைக்கு விடலாம். மழை எங்கே எப்படி இருக்கிறது பார்க்கலாம். மழையை பொறுத்த வரைக்கும் இந்த புயல் நமக்கு இல்லை அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டு இருந்தாங்க. நமக்கு நேரடியாக இல்லை. ஆனால் திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ஏன் பாண்டிச்சேரி வரை சில இடங்களில் நேற்று மதியத்துக்கு மேலே தொடங்கின மழை இப்போது வரை பெய்து கொண்டிருக்கிறது. லேசான சாரலாக, அதாவது கனமழையாக 1 மணி நேரம் பெஞ்சிட்டா கூட அடுத்து நம்ம வேலையை பார்க்க போயிடலாம். சாரலாக தூறலாக பெய்து கொண்டே இருக்கிறது. அதனால் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு, குறிப்பாக சென்னை மாவட்டத்திற்கு, திருவள்ளூருக்கெல்லாம் விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு விடுமுறை இல்லை அப்படின்னாலும் கூட சில பள்ளிகள் தானாக முன்வந்து விடுமுறை அறிவித்திருக்கிறார்கள் அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கிறது. சரி, இப்போ மழை எவ்வளோ நேரம் நமக்கு தொடரும் அப்படின்னா மழை இப்போது விலக தொடங்குகிறது. லேசான மழை தான். எங்கே அப்படின்னா சவுத் சென்னைக்கு இருக்கும். வட சென்னையை பொறுத்த வரைக்கும் மழை கொஞ்சம் கனமழையாகவே இன்னும் சில மணி நேரங்களுக்கு நீடிக்க போகிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். பாருங்கள், கிட்டத்தட்ட 1 மணி வரை அவங்க அலர்ட் கொடுத்துருக்காங்க. 1 மணி வரை கனமழை தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 4 மணிக்கு மேலே அப்படியே குறையும். அதாவது ஒரு 2 மணிக்கு மேலே படிப்படியாக மழை குறையும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்புறம் இதமான சூழல் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய மேக மாற்றங்கள் என்ன அப்படின்றது நீங்கள் பார்க்குறீங்க. இப்போது நாம் பார்ப்பது பாருங்கள், ரேடார் என்ன சொல்லுது அப்படின்னா, ரேடாருடைய தகவல்கள் ஒட்டுமொத்தமாகவே வங்கக்கடல் முழுவதுமே இந்த புயலால் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குதுன்றத சேட்டலைட் காட்டுது. இது சேட்டலைட், இந்த கருப்பு நிறத்தில் இருக்கிறது சேட்டலைட். சேட்டலைட் என்ன பண்ணுது அப்படின்னா வானத்துக்கு மேலே
அப்படியே பூமியை நோக்கி படம் எடுக்கிறது. அதனால மேகத்திரள் எங்கே இருக்கோ அதெல்லாம் காட்டுது. இது வந்து ரேடார் என்ன பண்ணும் அப்படின்னா, ரேடார் வந்து சுற்றியும் ஒரு 300 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் அப்படின்னு ரேஞ்சுக்கு அது சுற்றி எங்கெல்லாம் ஒரு புதிய ஆப்ஜெக்ட் வந்திருக்கு அப்படின்னு, இதெல்லாம் வாட்டர் வேப்பர். ஸோ இங்கெல்லாம் நீரோடு கூடிய மேகங்கள் இருக்கிறது, இங்கெல்லாம் நிச்சயமாக மழை பெஞ்சிட்டு இருக்கு, நிச்சயமாக கனமழையாக இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம். நேற்று நள்ளிரவு இங்கே வரைக்கும் இந்த மேகங்கள் இருந்தது. இப்போது அந்த மேகங்கள் நம்மை விட்டு விலகி சென்று விட்டது. மேகங்கள் விலகி சென்றிருப்பதன் மூலமாக லேசான தூறலாக மாறும். தூறல் சாரெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இதமான சூழலாக இன்று இரவு வரை காணப்படும் அப்படின்னு தான் செய்தியாக இருக்கிறது. ஆனால் இதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் அப்படின்றது மதுரை வரை பாருங்கள், மேகம் அப்படியே பரவி விரவி கிடக்கிறது. இதுவே இந்த புயல் இங்கே வந்திருந்தால் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் ஆட்கொண்டிருக்கும். திருநெல்வேலியில் இருக்கவங்க கேட்கலாம், இன்றைக்கெல்லாம் அங்கே வெயில் அடிக்கும், என்னங்க ஏதோ புயல் நீங்கள் அப்படின்னா, புயல் உங்களுக்கு இல்லைங்க, புயல் வந்து ஆந்திராக்கு. ஆனால் வட தமிழகத்தில் புயலால் ஏற்படக்கூடிய மழை இதமான சூழல் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இறுதியாக வந்து கடல் விஷயங்களை பார்த்துடலாம். ஏன்னா கடல் எப்படி இருக்குது அப்படின்னா, கடல் கடும் கொந்தளிப்போடு காணப்படுகிறது. கடலுடைய மையத்தில் 11-12 அடிக்கு அலைகள் எழும்புகிறது அப்படின்னு பாருங்கள். 16 போகுதே, 16, 17 வரையெல்லாம் செல்கிறது பாருங்கள், 17. ஸோ இது வந்து கரையை தொடுகின்ற போது 17 அடி உயரத்துக்கு அப்படின்னா கரையோரத்தில் இருக்கக்கூடிய போட்டெல்லாம் அவங்க நிறைய ஏற்றி கரையில் வச்சுருப்பாங்க. இந்த போட்டெல்லாம் தூக்கி எறிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒடிசாவிலையும் ஆந்திராவுடைய கடற்கரை பகுதிகளிலும் ஹை அலர்ட்டில் இருக்கிறது. இன்றைய இரவு அப்படின்றது அவங்களுக்கு ஒரு மோசமான இரவாக இருக்க போகிறது. ஏன்னா இப்போது மழை பெய்து வருகிறது. இந்த அலையையும் அவர்கள் கடந்தாக வேண்டும். இந்த அலை இப்போ சென்னையிலலாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் நார்மலாக பாருங்கள் 5 அடி 4 அடி இருக்க, இங்கே இதெல்லாம் நார்மல் 2 அடி 1 அடி இருக்க வேண்டிய அலை சென்னையில் கிட்டத்தட்ட 5, 6 அப்படின்னு மாறிவிட்டது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ மேலே ஏற 10 அடி வரையெல்லாம் செல்கிறது. அதனால் கடலோர பகுதிகளுக்கு இன்று செல்ல வேண்டாம் அப்படின்றது தான், சென்னை உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்தவர்கள் செல்ல வேண்டாம் அப்படின்றத ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது. நமக்கு புயல் நேரடியாக இல்லைனாலும் கடல் நிச்சயமாக கொந்தளிப்போடு பாதிப்போடு காணப்படும். புயல் கரையை கடக்கிறப்போ அங்கே ஏற்படக்கூடிய அலைகளுடைய தாக்கம் இங்கேயும் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள். 2,62,00,000 அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1,23,00,000 யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 46 லட்சம் Facebook ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் Instagram ஃபாலோயர்ஸ், 23 லட்சம் X ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in. 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.